Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கனி அக்கா குக் வித் கொமாலியில் செஞ்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காட்ச் கோலா உருண்டை நம்ம வெஜ் கோலா உருண்டை பண்ண போகிறோம். உள்ள அந்த ரனி எக் யோக்கோட சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் இது. ஸோ இதுக்கு நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த கோலா உருண்டை எல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம வெஜ் கோலா உருண்டை சொல்லிட்டோம். ஸோ அதனால் நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியும் ஓகே, இல்லை பச்சை தண்ணியும் ஓகே. அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி விப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அது இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கட் பண்ண இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நான்வெஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு இன்னும் 2-3 வாட்டி விப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். இப்போது நம்ம ஸ்காட்ச் எக்கை இதில் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி ரோல் பண்ணி ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். இது ஏற்கனவே நான் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நம்மளோட இந்த கோலா உருண்டையெல்லாம் வச்சிடலாம். ப்ளஸ் நான் குட்டி குட்டியாக நார்மல் கோலா உருண்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சைடில் வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் 200 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸை இதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நார்மலாக டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நடுவில் ஒரு 5 மினிட்ஸில் ஜஸ்ட் சும்மா திருப்பி போட்டுட்டு திருப்பியும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கோல்டன் ப்ரௌனில் நம்மளோட கோலா உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்காட்ச் எக் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக எக் பாயில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தண்ணியில் போட்ட உடனே லைட்டாக பாயில் ஆகும்போது நல்லா சிம் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு கோல்ட் வாட்டரில் ஊற வச்சிட்டோன்னா அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான ரன்னி எக் யோக்கோட நம்மளுக்கு ஸ்காட்ச் எக்கும் கிடச்சிரும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.